சத்தியமா சொல்றேன். அது மொத்த ஜனத்துல ரேஷன் வாங்குற மொத்த ஜனத்துல எத்தனை பேர் தெரியுமா ஜாமான் வாங்காதவங்க? அரிசி இருக்காது, பாமாயில் இருக்காது, சர்க்கரை இருக்காது. இன்னைக்கு வாங்க அன்னைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கும். ஒருவேளை இங்க இருக்கிறவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி இருக்கும். இப்படி நாங்க முழுசா ஜாமான் வாங்காம நிறைய தடவை போயிட்டு வந்துகிட்டு அப்படிதான் பொழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில இந்த பயோமெட்ரிக்னு சொன்னீங்க, கேட்கறதுக்கு காது நல்லா தான் இருக்குதுங்க. அனுபவிச்சு பாருங்க, நரக வேதனையா இருக்குங்க. ஏங்க எங்க வீட்டுக்காரமா வந்து நிக்கிறாங்க, அவங்க ரேகை சரியில்லை, உன் புருஷனை கூட்டிட்டு வா, உன் புருஷன் ரேகை சரியில்லை, உன் பையனை கூட்டிட்டு வா. நான் தெரியாம தான் கேட்கிறேன். முழுமைக்கு நாங்க ரேஷன் உட்காந்து இருக்கிறதா? எங்களை வேலை இல்லையா? ஏங்க கொரோனான்னு சொல்லிட்டு நாசமா போயிட்டு இருக்கிறாங்க. ஏழை ஜனங்கள்லாம் 500 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவங்க ஒரு பொருளத்துக்கு அந்த வைப்பா இந்த வைப்பா. மாசம் 50,000 60,000 வாங்குறவங்க அப்படி வைக்க மாட்டாங்க. ஏங்க எங்களை எல்லா வகையிலும் கொடுமைப்படுத்துறதா? விலைவாசி கண்ணாபிரான ஏறி போச்சு, எல்லா வகையிலும் வருமானம் இல்லாம போச்சு. ஏதோ ரேஷன் கடைகள் வந்துன்னா இங்கேயும் வந்து அது பயோமெட்ரிக் சொல்லிட்டீங்க. நாங்க ரேகை வைக்கிறோம், சரி வந்தா இருக்கு, இல்லைன்னா இல்ல. போய் எங்க சுத்தி இருக்கிற எல்லா ரேஷன் கடையும் பாருங்க, யாருமே பொருள் சரியா வாங்க முடியலைங்க. இது என்ன காரணம்? நீங்க போட்டீங்கல்ல, நீங்க வந்து நின்று யாரும் ஆபீஸ்ல வந்து அவங்க கட்ட போகுதா, பயோமெட்ரிக் சரியா போகுது பார்க்கணுமா இல்லையா?